வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி தான்ப்பா. இவங்க யூனிட் 7 வந்து கவர் ஆக மாட்டாங்க. ஆனால் யூனிட் 6 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற டாபிக் கீழே இவங்க வந்துருவாங்க. அதனால் நம்ம முத்துராமலிங்க தேவரை படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ப்பா. 6th to +2 வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகிற எல்லா லெசனையுமே நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும்ப்பா. புக் பேக் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு எண்ணாதீங்க. லெசனுக்குள்ளேயும் படிக்கணும். ஏன்னா லெசனுக்குள்ளேருந்து ஏதாவது கொஸ்டின் மார்க் மிஸ்மேட்ச் பண்ணி கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியலை அப்படின்னா அந்நேரம் நமக்கு சங்கடமாயிரும். அதனால் 6th to +2 நீங்கள் ஒன் டைம் நீங்கள் புது புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே ஒருக்க வாசிச்சு விட்ருங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அது நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு ஓவர்வியூவாக இந்த இதை பார்ப்போம். வாங்க இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இவங்க முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு தான் அவங்க மக்கள் தொண்டு செய்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த தேசியம் தான் அவங்களோட உடலாம், தெய்வீகம் அவங்களோட உயிர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க தான் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கினாருங்கிறாங்க. இவங்க பேச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை மறைக்காமல் வெளிப்படுத்துவதில் தனி துணிச்சல் பெற்றவர் அப்படிங்கிறாங்க. எது உண்மையோ யாருக்கும் பயப்படாமல் அப்படி பட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சுத்த தியாகி அப்படின்னு இவங்களை பாராட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தான் இவங்களை சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட இளமை காலம் பாருங்கள். இவங்க கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் ரொம்ப வசதியான குடும்பத்தில் தான் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க அக்டோபர் 30 அவங்க பிறந்த அன்னைக்கே தான் இவங்க அதே டேட்டில் தான் அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. அது இவங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பெற்றோர் பாருங்க, உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார் அப்படிங்கிறவங்க இவங்க அம்மா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போதே இறந்து போயிடுவாங்க. அதனால இவங்களை ஒரு இஸ்லாமிய தாய் அவர்கள் தான் இவங்களை பால் ஊட்டி வளர்ப்பாங்க. இவங்க பாருங்க, இவங்க பிறந்தது இந்திராணி அம்மையார் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு, இவங்களுக்கு பால் ஊட்டி வளர்ந்தது இஸ்லாமிய தாய் ஒருத்தவங்க. ஆனால் இவங்க படித்த இடம் கிறிஸ்துவ ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் தொடக்கப்பள்ளியை கமுதியில் இருக்க உயர்நிலை பள்ளியிலும் மதுரையில் பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்தில் பயின்றாங்க. இவங்க ராமநாதபுரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பிளேக் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் பரவும். அப்படி பரவுறதுனால இவங்க அவங்களோட படிப்பு பாதியிலே நிப்பாட்டுறதுக்கான சூழ்நிலை வந்துடும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, படிப்பு பாதியில் நிப்பாட்டினாலுமே நிறைய நூல்களை இவங்க படித்து அவங்களோட அறிவையும் அவங்க ஆற்றலையும் அவங்க வளர்த்துக்கிடுவாங்க. இவங்களோட பல்துறை ஆற்றல் பாருங்கள், தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளிலையும் இவங்க சரளமாக சொற்பொழிவு ஆற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறையிலே இவங்க ஆற்றல் உடையவராக இருந்திருக்காங்க. இவங்க இளமையிலேயே அரசியல் ஆர்வம் ரொம்ப அரசியல் ஆர்வம் மிக்கவங்களாக இருந்திருக்காங்க. இவங்களோட விடுதலை போராட்டத்தில் பங்கு என்னென்னு பாருங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் இவங்க ரொம்ப தீவிரமாக பங்கேற்றாங்க. இவங்களோட பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினது அப்படிங்கிறாங்க. மேடையில் இவர் ஆற்ற வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அப்படிங்கிறாங்க. அச்சமடைந்த ஆங்கில அரசு இவரை பல முறை கைது செஞ்சு சிறையில் போட்டுருவாங்க. கூடுதலாக இவங்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டு இவங்க அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற தடையும் விதிச்சிருப்பாங்க. தென்னாட்டில் இவங்க முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு போட்டாங்க. வட இந்தியாவில் யாருக்கு போட்டாங்கன்னா பாலகங்காதர திலகர் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அதுபோக இவங்களை 2ஆம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களை ஜெயிலில் அடைச்சிட்டு அந்த போர் முடிஞ்சோன்னு தான் இவங்களை விடுதலை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பேச்சு திறமை மக்களை எழுச்சி பெற வைக்கும் அப்படின்னு ஆங்கிலேயர் ரொம்பவே பயந்தாங்க. தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய விடுதலை வேட்கை அறிந்த கல்யாண சுந்தரனார் திருவிக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களை எப்படி பாராட்டுனாங்கன்னா, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் அவர்களை பாராட்டினாங்க. இது கொஸ்டினாக வைப்பாங்கப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை பாராட்டினது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். நெக்ஸ்ட்டு இவங்க நேதாஜியுடன் தொடர்பு பாருங்க. வங்காள சிங்கம் அப்படின்னு குறிப்பிடுறது யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்கள குறிப்பிடுவாங்க. அவங்களோட இவங்க ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க. ஏன்னா தமது அரசியல் குருவாக இவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஏற்றுக்கிட்டாங்க. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று
1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் வந்து நேதாஜி அவர்கள் வந்து மதுரைக்கு வருகை புரிந்திருந்தாங்க. எப்போ வருகை புரிஞ்சாங்கன்னு பாருங்க, 1939 செப்டம்பர் 6. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவர் முயற்சியினால ஏராளமான தமிழர்கள் வந்து அந்த இந்திய தேசிய இராணுவத்தில் இணைஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு வந்து நேதாஜி அப்படிங்கிற பெயரில் வந்து தேவர் அவர்கள் வந்து வார இதழ் ஒன்றை வந்து நடத்தினாங்க. நேதாஜி அப்படிங்கிறது அப்போ என்னன்னு பாருங்கப்பா, அது ஒரு வார இதழ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துருவோம். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் வந்து ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் வந்து விழா எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படமும் சென்னையில் அரசு சார்பாக சிலையும் அவங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் அவங்களுக்கு சிலை வச்சிருக்காங்கங்கிறாங்க. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிட்டதுங்கிறாங்க. அப்போ முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்களோட பேச்சாற்றல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பேசின இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி அப்படிங்கிற ஊர். அங்கே இவங்க பேசின தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசினாங்க. எவ்வளோ நேரம் பேசினாங்கன்னா 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. அப்போ அந்த 3 மணி நேரம் அந்த கூட்டம் அப்படியே இருந்து அவங்க பேச்சை கேட்டிருக்கு அப்படின்னா அப்போ அவங்க பேச்சாற்றல் வந்து எந்த அளவுக்கு வீரியமாக இருந்திருக்கும் அப்படின்ற பாருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோவை ஒரு ½ போட்டால் கூட பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுறாங்க. ஆனால் 3 மணி நேரம் மக்களை ஒரே இடத்துல பிடிச்சு நிப்பாட்டி அவங்க பேச்சாற்றலால் நிப்பாட்டியிருக்காங்கன்னா அப்போ அவங்க பேச்சாற்றல் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. அந்த கூட்டத்தில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இருந்திருக்காங்கங்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காங்க. காமராஜர் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை கூட்டங்கள் நடத்திருக்காங்க, எவ்வளோ ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க, எவ்வளோ நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க முத்துராமலிங்க தேவர் பேச்சை கேட்டு இது மாதிரி ஒரு பேச்சை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு வந்து விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு காமராஜர் அவர்கள் வந்து மகிழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மேலும் பலர் வந்து முத்துராமலிங்க தேவர் பேச்சாற்றலை வந்து பாராட்டியிருக்காங்க. யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பாருங்க. தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு தேவரை சொல்றாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா அவர் தோற்றத்தை பார்த்த உடனே அதை நினைச்சேன், ஆனால் அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அப்போ அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க, முத்துராமலிங்க தேவர் அவர்களோட பேச்சாற்றல் வந்து சிங்கத்தின் முழக்கம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கத்தை யார் பார்த்தான்னா எங்கள் அண்ணன் பார்த்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு வந்து உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் அல்ல அப்படின்னும், உள்ளத்தில் வந்து எதுலையுமே பற்றற்று உண்மை அப்படின்னு அவங்களுக்கு தோணிருச்சுன்னா அதை மறைக்காம அப்படியே அவங்க பேசுறது தான் அவங்க வழக்கம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி சொன்னாங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ராஜாஜி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அரசன் வந்து பொய் சொல்லாமல் உண்மையாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு பேசிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ராஜா தானே பேசுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்றத்தில் இவர் வந்து ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு எப்படி இருந்ததுன்னா, வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் வந்து பேசிய பேச்சை போல் இருந்ததாக எது சொல்லியிருக்கு அப்படின்னா வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டினங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய நாடாளுமன்றம் எங்கே இருக்குது? வட இந்தியாவில் டெல்லியில் தானே இருக்குது. டெல்லி வட இந்தியாவில் இருக்குல்ல. அப்போ இவங்க நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சு வந்து யார் பாராட்டுனா வட இந்திய இதழ்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை வந்து எல்லாருமே பாராட்டுனாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட தேர்தல் வெற்றிகள் பாருங்க. இவங்க ஃபஸ்ட்டு 1937 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் வந்து சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அப்படிங்கிறவங்களை எதிர்த்து வெற்றி பெறாங்க. சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எப்போ வெற்றி பெறாங்கன்னா 1937. நெக்ஸ்ட்டு லண்டனில் வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்காரவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாருங்க, தோழர் KTK தங்கமணி அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னனை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அப்படிங்கிறவங்க வெற்றியையும் தான் இந்திய மாணவர்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. 1946 இவங்க போட்டி இல்லாமலேயே வெற்றி பெற்றாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 52, 1957 ஆகிய நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில்
போட்டியிட்டு ரெண்டுலேயுமே வெற்றி பெற்றாங்கங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இவங்க சட்டமன்ற தேர்தல் எதில் போட்டிடுறாங்கன்னா 1937. அதுக்கப்புறம் பாருங்கள் 37க்கு பிறகு 9 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் இல்லை 9 வருஷம் கழிச்சு போட்டி இல்லாமையே வெற்றி பெறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இண்டிபெண்ட் ஆகி 2 வருஷம் கழிச்சு 52. அதுக்கப்புறம் 52க்கு அப்புறம் நமக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்க தானே எலெக்ஷன் வந்துச்சு, அதனால 57 ஆகிய ரெண்டுலேயுமே வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறாங்க. 1962 வந்து இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலம் குறைவாக இருந்து அவங்க பரப்புரை செய்யவே போகலையாம். அப்படி பரப்புரை செய்ய இயலாத நேரத்தில் கூட இவங்க தேர்தலில் போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடல்நல குறைவு காரணமாக பரப்புரை செய்யாமல் இவங்க எந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா 1962. போட்டியின்றி வெற்றி பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1946. முதல்ல இவங்க போட்டியிட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1937. இப்படி பிரித்து படிச்சிருங்கப்பா, எளிமையாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு தாழ்வான குடியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குடியில் பிறந்ததுக்காகவே வந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க, அவங்க குற்றவாளி அப்படின்னு அவங்க ஒரு குடியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடியில் பிறந்ததுக்கே அவங்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம். அந்த சட்டத்தை நீக்கிறதுக்கு தான் இவங்க முத்துராமலிங்க தேவர் எப்போ போராடி இருப்பாங்கன்னா 1934 மே 12, 13 தேதியில் வந்து எங்கே அந்த மாநாட்டை நடத்தியிருப்பாங்கன்னா கமுதியில் நடத்தியிருப்பாங்க. இது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு வந்து முத்துராமலிங்கர் எங்கே நடத்தினாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க, கமுதியில். நெக்ஸ்ட்டு இவங்க 1934 தான்ப்பா இவங்க நடத்தியிருப்பாங்க. அப்போ இந்த போராட்டத்தை வந்து அந்த சட்டத்தை எப்போ நீக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம சுதந்திரம் வாங்கி அடுத்த வருஷம் தான் நீக்கியிருக்காங்க. 1948 தான் இந்த சட்டத்தை வந்து அவங்க நீக்கியிருக்காங்க. இந்த ஏரியாவை கவனமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லி 1939 வந்து மதுரை வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிறவங்க கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு சிலர் பேர்னு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து மதுரை வைத்தியநாத ஐயர் அவங்களோட சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. அப்போது அங்கே இருக்க அர்ச்சகர்கள்லாம் வந்து அந்த ஆலய சேவைகளை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. உடனே தேவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திருச்சுழியிலிருந்து 2 அர்ச்சகர்களை வர வச்சு அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றி பெற செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள். ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தி விவசாயிகள் வந்து துயர் துடைக்க வந்து பாடுபட்டாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழுபவர்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம், இல்லை உழைச்சி நம்ம அந்த பணத்தை வந்து ஜமீன்தாருக்கு கொடுக்குற மாதிரி தானே இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, யார் நிலத்துல இறங்கி வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அதுக்கு இவங்களே முன் உதாரணமாக இருந்து அவங்களுக்கு சொந்தமான 31 சிற்றூரில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் எல்லாமே உழுபவர்களுக்கே பங்கிட்டு இவங்க கொடுத்தாங்க. அதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமே இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை சிற்றூர்னு பாருங்கள், 31 சிற்றூரில் இருக்கிற விளைநிலங்களை வந்து இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்களோட சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறாங்க. தேசியம் காத்த செம்மல் நமக்கு எப்பயும் போல தெரியும். வித்யா பாஸ்கர் அப்படின்னா இவங்க நல்ல கல்வியில் தேர்ந்தெடுத்திருந்தாங்கல்ல, வித்யானா கல்வின்னு அர்த்தம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவருக்கு வந்து கேசரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டைக்குன்னா முதல் ஆளாக நிற்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புத்த சமய மேதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க புத்த மதத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்பாங்க. அதனால இந்து புத்த சமய மேதை, இவங்க இந்துவாக இருந்தாலும் புத்த மதத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவங்களோட கூட்டுறவு சிந்தனையாளர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இவங்க வந்து பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து விளை பொருளுக்கு வந்து சரியான விலை கிடைக்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க முத்துராமலிங்கர் ஆரம்பித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை. நெக்ஸ்ட் பாருங்க, தொழிலாளரின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1938 வந்து மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களுக்கு இவங்க தலைவராக இருந்தாங்க.
எத்தனை தொழிற்சங்கங்கள்னு பாருங்க, 23 தொழிற்சங்கங்கள் வந்து இவங்க தலைவராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றிக்கு வந்து வேலை செஞ்ச தொழிலாளர்களின் உரிமைக்காக யாரோட போராடினாங்கன்னா ஜீவானந்தம் அப்படிங்கிறவங்களோட இணைந்து 1938ஆம் ஆண்டு வந்து போராட்டம் நடத்தினாங்க. அதுக்காக இவங்க எவ்வளவு மாதம் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா 7 மாதம் வந்து இவங்க சிறை தண்டனை பெற்றாங்க. உழுபவர்களின் நலம் காக்க வந்து மிகப்பெரிய அளவில் மாநாடு எங்கே நடத்தினாங்கன்னா ராஜபாளையத்தில் நடத்தியிருக்காங்க. பெண் தொழிலாளருக்கு வந்து மகப்பேறு காலத்தில் வந்து ஊதியத்துடன் விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து இவங்க குரல் எழுப்பியிருக்காங்க. அப்போ இவங்க தொழிலாளர்களின் தலைவராக இருந்து என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. 1938 வந்து மதுரையில் 23 தொழிற்சங்கங்களுக்கு வந்து தலைவராக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நூற்பாலை போராட்டம் வந்து ஜீவானந்தம் அவர்களோட சேர்ந்து நடத்தியிருக்காங்க. அதுக்காக 7 மாதம் ஜெயில் போயிருக்காங்க. உழுவர்களின் நலன் காக்க பெரிய அளவிலான மாநாடு எங்கே நடத்தியிருக்காங்கன்னா ராஜபாளையத்தில் நடத்தியிருக்காங்க. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடியிருக்காங்க. இவங்களோட சிறைவாசம் பாருங்க. சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு இவங்க எந்தெந்த சிலையில் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் அப்படிங்கிற சிறையிலலாம் இருந்திருக்காங்க. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிப்பூர், அமராவதி. ரெண்டாவது தாமே போய் கல்தா கொடுத்துட்டு சென்னைக்கு வேகமாக வந்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமே போய் கல்தா கொடுத்துட்டு சென்னைக்கு வேகமாக வந்துட்டாங்க. தாமே போயினா தாமோ, கல்தா கொடுத்துட்டுனா கல்கத்தா, சென்னைக்குன்னா சென்னை, வேகமாக வந்துட்டாங்கன்னா வேலூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவர்ஸ் ரெண்டுமே எப்பயும் போல ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிப்பூர், அமராவதி அப்படிங்கிற சிறையில் வந்து இவங்க இருந்தாங்கங்கிறாங்க. 2ஆம் உலக போரில் சமயத்தில் இவங்க மத்திய பிரதேசத்தில் தாமோ அப்படிங்கிற நகரில் இருக்கிற இராணுவ சிறைச்சாலையில் வந்து இவங்களை அடைச்சி வச்சு போர் முடிஞ்ச பிறகு தான் இவங்களும் விடுதலை செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 2ஆம் உலக போர் சமயத்தில் இவங்க எந்த சிறையில் அடைச்சிருந்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க தாமோ அப்படிங்கிற சிறைச்சாலையில். தாமே போய் சிறைச்சாலையில் உட்காந்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தாமோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, தெரிந்து கொள்வோம் ஒரு பாக்ஸு. இவங்க வந்து மண்ணுலகத்தில் வாழ்ந்த மொத்த நாள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 20,075 நாள் அப்படிங்கிறாங்க. இவங்க சிறையில் வந்து எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னா 4,000 நாட்கள் இருந்திருக்காங்க. அப்போ தம் வாழ்நாளில் 5ல் 1 பகுதியை வந்து இவங்க சிறையில் தான் கழிச்சாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெண்களை வந்து இவங்க தெய்வமாக போட்டிருக்காங்க. அதுக்குரிய சான்று பாருங்க. 1936, 1955 இந்த 2 வருஷத்துக்குமே வந்து அவங்க 2 முறை வந்து பர்மாவுக்கு போயிருக்காங்க. அந்த பர்மாவில் அந்த புத்த பிச்சுகள், அந்த புத்த துறவியா இருப்பாங்கல்லப்பா, அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி அவங்கள வரவேற்பு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட கூந்தலை வந்து அவங்க நடைபாதைக்கு விரித்து அந்த கூந்தல் மேலே அவங்க நடந்து போவாங்களாம். அந்த வழக்கம் வந்து பர்மாவில் வந்து இருந்துச்சான். அந்நேரம் வந்து தேவர் போகும்போது அவங்களுக்கும் இதே மாதிரியான வரவேற்பு கொடுக்கறதுக்கு அவங்க முன் வந்தாங்க. ஆனால் இவங்க தேவர் அவர்கள் வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம், இது பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவங்க ஏற்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாடு போற்றும் நன்மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இவங்க நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பொது தொண்டுக்கு வந்து இடையூறாக அமைஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சு அவங்க வந்து கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணாமையே இவங்க வாழ்ந்தாங்க. அவங்களோட புனைப்பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகானந்தரின் தூதர், நேதாஜியின் தளபதி, சத்தியசீலர், முருகபக்தர், ஆன்மீக புத்திரர், தமிழ் பாடும் சித்தர், தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னன், நீதி வலுவா நேர்மலையாளர், புலமையில் கபிலர், வலிமையில் கரிகாலன், கொடையில் கர்ணன், பக்தியில் பரமஹம்சர் அப்படின்னு இவங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. இந்த வரிகள் ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் ஓரளவுக்கு படித்தாலே தெரியும். எதனால் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இவங்க விவேகானந்தரின் பெருமை அப்படின்னு தானே முத உரையாட்டினாங்க. அதனால் விவேகானந்தரின் தூதர்னு வச்சுக்கோங்க. நேதாஜியின் தளபதினா நேதாஜியை தானே இவங்க குருவாக ஏற்றுக்கிட்டாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திய சீலராகனா இவங்க எப்பயுமே உண்மையை டப்புன்னு பேசிடுவாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முருக பக்தராகனா இவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்திருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எப்பயும் ஒரு பட்டை போட்டிருப்பாங்க. அதனால இவங்க முருக பக்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் வந்து எப்பயுமே அவங்க ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. தமிழ் பாடும் சித்தர் அப்படின்னா இவங்க தமிழை வந்து ரொம்ப நேசித்து தமிழுக்காக பாடுபட்டிருக்காங்கல்ல, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னன் அப்படின்னா இந்த மதுரையில் தானே அவங்க அந்த கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தினாங்க. அது எங்கே இருக்குது? நம்ம தென் தமிழகத்தில் தானே இருக்குது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி வலுவா நேர்மறையாளராக, அதாவது இந்த கூட்டுறவு சங்கம் அமைச்சது, அந்த பெண்களுக்காக போராடினது, அதெல்லாம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வலிமையில் கரிகாலனாக, யாரு கூடயுமே வந்து எதுக்குமே அதுக்கு அஞ்சு
நிற்கணும் அப்படிங்காமல் அவங்க பாட்டு தைரியமாக எல்லாத்துட்டையும் பேசுனாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடையில் கர்ணனாகனா அந்த 31 சிற்றூரை வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தியில் பரமஹம்சராக அப்படின்னா இவங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெருமையெல்லாம் இருக்கிற இவங்க முத்துராமலிங்க தேவர் வந்து 1963 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் வந்து இவங்க இந்த மண்ணுலகை விட்டு நீங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு ஓவர் வியூ கொடுத்துருக்கோம்ப்பா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட்டு எழுதணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 140 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம்ப்பா. அதில் 40+ டெஸ்ட்டு 3000+ கொஸ்டின் கொடுக்க போகிறோம். அது ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு. வர சண்டே வந்து செகண்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அதில் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாகவும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை PDF டெஸ்ட்டாகவும் கொடுக்குறோம். அதுக்குரிய ஸ்டடி பிளான் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா. நீங்கள் போய் பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.